ஒரு உண்மை சொல்லட்டுமா? உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தல. உன் மனசுதான் உன் வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்துது. நீ வெளிய சிரிக்கிற, ஆனா தனியா இருந்தா ஏன் மனசு இவ்வளவு கணக்குது? உனக்கு பிரச்சனை இல்லாத நாள் கூட மனசு பிரச்சனைய உருவாக்குது. எதுவும் நடக்கல, ஆனா எல்லாம் நடக்கப் போறா மாதிரி பயம். நீ பலவீனமா இல்ல, நீ டயர்ட். ஓவர் திங்கிங் உன் குறை கிடையாது. உன் மூளை உன்னை பாதுகாக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதே பாதுகாப்பு உன்னை சிறையில அடைக்குது. பயம் உண்மை கிடையாது, அது உன் கற்பனை. நீ நினைக்கிற 10 விஷயத்துல 9 விஷயம் நடக்கவே மாட்டாது. ஒரு இளைஞன், வயசு 25, வெளியே சிரிக்கிறா, சாதாரணமா இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒவ்வொரு நாளும் உடைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவன் சொன்னது, நான் சாகணும்னு நினைக்கல, ஆனா இப்படியே வாழ்றது முடியல. ஒரு வார்த்தை அவனை நிறுத்துச்சு. மனசு உன்னை அடிக்குதுன்னா நீ மனச கேள்வி கேளு. புத்தர் சொன்னாரு, நீ நினைப்பதே நீ. அறிவியல் சொல்றது, நினைவு பழக்கமாவும் பழக்கம் வாழ்க்கையாவும். இன்னைக்கு எல்லாம் மாத்தணும்னு வேண்டாம், ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. தாட் வந்தா சண்டை போடாத, சும்மா கவனிச்சு பாரு. இது ஒரு நினைவு, நான் இல்ல. உன் வாழ்க்கை இன்னும் முடியல, ஒரு கட்டம்தான் முடிஞ்சது. இந்த கதையில ஹீரோ நீதான். இன்னைக்கு அழு, ஆனா நாளைக்கு எழுந்து நில்லு. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் திருப்பம்.